which of the following different in dimensions? இப்போ பொதுவாக இப்படிப்பட்ட கேள்விகள் வரைக்க எங்களுக்கு ஒரு ப்ரீ நாலேஜ் இருக்கும், அதை வச்சுக்கொண்டு யோசிச்சு கொண்டு போகணும் மொழிய. அதாவது ஏர் படிக்க தொடங்க எல்லாத்துக்கும் டைமென்ஷன் காண்ற மாதிரி மினக்கடப்படாது. ரைட். ப்ரெஷர், எனர்ஜி பர் யூனிட் வால்யூம், இது ரெண்டும் எங்கேயாவது சம்மந்தப்படுதோ? இந்த எனர்ஜி பர் யூனிட் வால்யூம்ன்றதும் இந்த ப்ரெஷர்ன்றதும் ஏதாவது நீங்க படிச்ச தியரிக்க சம்மந்தப்படுதோ? டக்கு டக்குன்னு சொல்லிக்கொண்டு வருவோம். பெர்ன்லிஸ் ஈக்குவேஷன்ல வர்ற ஒவ்வொரு அந்த குரூப்பையும் ஐடென்டிஃபை பண்ணுங்க பார்ப்போம். பெர்ன்லிஸ் ஈக்குவேஷன்ல குயிக்கா சொல்லணும். சும்மா என்னென்ன வருதுன்னு சொன்னீங்கன்னா தெரியாதுல்ல. கதைக்கிற கேக்குது தானே? அப்ப சொல்லுங்க டக்கண்ணா. இதுகம் இதுகம் இந்த பெர்ன்லிஸ் ஈக்குவேஷன்ல அப்படியே சம்பந்தப்படுது. என்ன விஷயம் அதை சொல்லுங்க அப்போ வேண்டும். pressure half rho v square. ஓ, அது என்ன ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் என்னன்னு சொல்றோம் நாங்க? kinetic energy per unit volume. கைனடிக் எனர்ஜி per யூனிட் வால்யூம். அப்ப என்ன எனர்ஜி per யூனிட் வால்யூம்ன்றது ப்ரெஷர்ன்றது சேம் விஷயம். அதாவது அப்ப நாங்க இதுக்கு போட்டு என்ன டைமென்ஷன்ன்றது வந்து எழுதி பார்த்து நீ எந்த ஆகப்படாது. அநேகமா எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு ரிலேஷன் தான் அநேகமா வரும். அப்ப ஏஎல் படிக்க தொடங்கி அது உங்களுக்கு ஒரு அது ரிலேட்டடானது அட்வான்ஸ் உடைச்சல் இல்லாதபடியே அது நாங்க எழுதி பார்க்குறேன். நான் இந்த நேரம் இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல கேள்வி வரைக்க எங்களுக்கு ஏற்கனவே ஃபேமிலியராக இருந்தா அதை வந்து ரிலேட் பண்ணி பார்க்கணும். அப்போ கைனடிக் எனர்ஜி பர் யூனிட் வால்யூமோ, பொட்டன்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் வால்யூமோ, இன்னும் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம், அதே அங்கால ஸ்டாட்டிக் ப்ரெஷரோட அங்கால ஆட் பண்ணி கொண்டு வரோம். அந்த விஷயம் என்ன அதெல்லாம் ஒரு சேம் டைமென்ஷன் குவான்டிட்டிஸ். அப்போ செய்து பார்க்காமலே இதெல்லாம் சேம் டைமென்ஷன்ன்றது விளங்கணும். இந்த ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் இதுல ஏதொன்று இதுக்கு ஈக்குவல் என்ன? இப்ப நாங்க கிட்டடியில கடைசியா படித்தது சொல்லுங்க, எது ப்ரெஷருக்கு ஈக்குவலான விஷயம்? ஸ்ட்ரெயினா ஸ்ட்ரெஸ்ஸா? Stress. ஸ்ட்ரெஸ். ரெண்டா ஜான்ஸ் மாடல்ஸும் அதே விஷயம் தான். என் ஜான்ஸ் மாடல்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஓவர் ஸ்ட்ரெயின் என்று டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இதுல டிஃப்ரெண்ட் ஆனது என்ன? ஸ்ட்ரெயின். உண்மையா ஸ்ட்ரெயினுக்கு என்ன டைமென்ஷன் வருமானு நினைக்கிறீங்க? டைமென்ஷன் இல்ல. இல்ல. ரைட். ஓகே. ஸ்கீமான்ஸ்ல பார்த்து தச்சில பிழைச்சா எனக்கு ஒருக்கா சொல்லணுமா? அடுத்ததை பார்ப்போம். If the refractive index of water தந்திருக்குது and velocity of the light in air தந்திருக்குது, what is the velocity of light in water? Right. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கும் இது வெலோசிட்டிகளுக்கு முன்னாடி என்ன ரிலேஷன்? 4/3 is equal to என்னத்தங்கள் என்ன வரும்? தியரி சும்மா டப் டப்படி ஞாபகத்துல வரும். மேலே என்ன கீழே என்ன? velocity of light in air over velocity of light in water. Right. அப்ப மேலே அந்த 3 into 10⁻⁸ வரப்போது, கீழே தான் அந்த வெலோசிட்டி வரப்போகுது. அப்ப ஏதோ என்ன 9/4 எவ்வளோன்னு பார்த்தோம்னா சரி, 9/4 என்ன 4.5 நினைக்கிறேன், 2.25 வருமாக்கும் என்ன? அங்கே 10⁸ நான் போடையில எம்சிக்கு தானே. எம்சிக்கு ப்ராப்பரா தேவையில்லை. விடைய எவ்வளவு குயிக்கா நாங்க ஐடென்டிஃபை பண்ணமோ அதை பெஸ்ட். ரைட். ஓகே, அடுத்த போலாமா? என்ன பிரச்சனை முதலாவதுல? Okay, sir. ஓகே. ரைட். ஓகே. Plus Q charge is kept in the center of the conducting sphere cell, which has internal radius A and external radius B. அப்ப இது ஒரு கண்டக்டிங் தான், அதுக்கு ஒரு திக்னஸ் இருக்கு. அது இன்டர்னல் ஏஎம், எக்ஸ்டர்னல் வந்து பிஎம். What is the net work done in order to take a Q charge from the point X in the inner surface to point 5? அது கண்டக்டிங் இது, அது ஏதோ ஒரு பாத் இருக்கண்டு எடுத்துக்கொள்வோம். எங்களுக்கு இது என்னவோ எப்படியாவது இருக்கட்டும், இது ஒரு கண்டக்டிங் சர்ஃபஸ் என்றபடியா
இது இந்த பொட்டன்சியல் என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதான் இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் நான் கன்சிடர் பண்ணினா அது வேற வேற பொட்டன்சியலா சேமா? இப்படி ஏபிசி அந்த 3 பாயிண்ட்ஸ் எடுத்தா அது சேம் பொட்டன்சியலா இருக்குமா டிஃப்ரெண்டா? ரீசனோட சொல்லுங்க பார்ப்போம். இப்பதான் 2 நாளைக்கு முன் செய்த பேப்பர் தப்புன்னு ஆன்சர்கள் வேற வரும். இவ்வளவு நேரம் எடுக்கப்படாது. இன்னர் சர்வீஸ்ல ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், மிடில் பார்ட்ல ஒரு பாயிண்ட் பி எடுக்கிறேன், அவுட்டர் சர்வீஸ்ல ஒரு பாயிண்ட் சி எடுக்கிறேன். இந்த 3 பொட்டன்சியலை கொம்பே ஆகணும் ரீசனோட சொல்லணும் எனக்கு. ரைட், சரி கவனிங்கோ. இது என்னவோ ஸ்டாட்டிக் கண்டிஷன்ல இதுல இருந்து இதுக்கு கண்டினியூஸா சார்ஜில் ஒன்றும் மூவ் பண்ண போறது இல்லை. என்னவோ சார்ஜில் தான் போயிருக்குன்னு தான். ஆனா இது ஒரு கண்டக்டர், அப்ப தொடர்ச்சியா சார்ஜ் ஒன்றும் மூவ் பண்ணி கொண்டு இருக்க போறது இல்லை. இப்போ என்னவோ ஸ்டாட்டிக் கண்டிஷன்ல சார்ஜில் கண்டினியூஸா மூவ் பண்ணாடி என்ன எல்லாமே சேம் பொட்டன்சியல தான் இருந்தாகும். அந்த பொட்டன்சியல் வேல்யூ அது மிச்ச செட்டப்ல டிபெண்ட் பண்ணிடும். ஆனா இது ஒரு கண்டக்டர், ஸ்டாட்டிக் கண்டிஷன்ல எல்லாமே சேம் பொட்டன்சியல இருக்கும். கண்டக்டர் அன்னைக்கு அந்த ஃப்ரீ சார்ஜஸ் ஏகப்பட்ட ஃப்ரீ சார்ஜஸ் இருக்கு. அப்போ பொட்டன்சியல் டிஃப்ரெண்ட் இருந்தால் அந்த சார்ஜஸ் மூவ் பண்ணி கொண்டு இப்போ முதல்ல என்ன, ஏதோ அந்த ஒரு டிஸ்டர்பால சார்ஜஸ் மூவ் பண்ணி எதுவரை மூவ் பண்ணும், இதுல இருக்கிற எல்லாமே சேம் பொட்டன்சியல் வரும் வரை மூவ் பண்ணும். இன்னும் ஸ்டாட்டிக் கண்டிஷன்ல ஒரு கண்டக்டர்ல எனி பார்ட் ஆஃப் த கண்டக்டர், அதாவது அதோட பொட்டன்சியல் வந்து எப்பவுமே சேம் வேல்யூவா தான் இருக்கும். இப்போ ஒர்க் டன்ன்றது என்ன, இப்போ 2 இதுல எழுதுறேன். இப்போ 2 பாயிண்ட் எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு ஒரு கியூ அண்ட சார்ஜ் நான் மூவ் பண்றேன் வைப்போம். அப்போ ஒர்க் டன் பார்த்தா 2க்கு விடப்பட்ட பொட்டன்சியல் டிஃப்ரெண்ட் இன்டு அந்த சார்ஜ் அண்ட் ஒர்க் டன். இங்க கேள்வி என்ன, what is the net work done in order to take plus q charge from point x in the inner surface to point y? அப்ப ரெண்டுமே என்ன, அந்த கண்டக்டிங் செல்லுலான் இருக்கு. ரெண்டபடியா அது ரெண்டு சேம் பொட்டன்சியல். அப்ப பொட்டன்சியல் டிஃப்ரெண்ட் வராது. ரெண்டபடியா ஒர்க் டன் வந்து 0. இந்த கேள்வியை பொறுத்தவரை நாங்க தனித்தனியே இதுல என்ன பொட்டன்சியல் இதுல என்னெல்லாம் காண வேண்டிய தேவையே இல்லை. பொட்டன்சியல் இருக்கத்தான் போது காணத்தான் வேணும். ஆனா இந்த கேள்வியை பொறுத்தவரையில அது காண வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை. யோசிச்சு பாருங்க, ஓகே இல்லையாண்டு. எப்பவுமே தியரி கிளியரா இருக்கும். தியரி கிளியரா இருந்தா தான் கேள்வியை டப்புன்னு செய்யலாம். ஓகே, என்ன சொல்லுங்க, அங்கே போக இல்லாட்டி என்னென்னு பிரச்சனைன்னு சொல்லுங்க. கன்ஃபியூஷன் தான் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, அல்லது மேலதிகமாக சொல்லணும்னா சொல்லுங்க. இதுல நான் இந்த கேள்விக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் சொல்லணும். நான் மிச்ச விஷயத்தை படி காய்க்கிறேன். இந்த மாதிரி இது ஓகேயா, இல்லை பிரச்சனையா? Okay, sir. ம், ரைட், அடுத்ததை பார்ப்போம். A liquid in glass thermometers is kept in its standard temperature and their values are marked. Following that, other scales are marked. What is the essential characteristic of the thermometer? ம்.
இதுல முதல்ல என்ன சொல்ல வந்திருக்கிறோம்ன்றதை அதாவது நீங்கள் இதுல இருந்து என்ன விலகிக் கொள்வீர்கள் என்றதை பற்றி சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் வசனம் கிளியர்ல தான் நீங்கள் என்ன அதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்கன்றதை பற்றி சொல்லுங்க பார்ப்போம். சொன்ன இந்த வசனத்திலே இருந்து நீங்கள் அவ என்ன எதிர்பார்க்கிறோம்னு நினைக்கிறீங்க? Thermometric property ஒன்னு characteristic. முதல் சொல்லியிருக்கிறோம், liquid in glass thermometers kept in its standard temperature and their values are marked. அப்ப அதே ஏதோ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்னு சொல்லினா அது என்ன அந்த ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் நான் எடுத்துக்கிறோம்னு நினைக்கிறீங்க? ஃபிக்ஸ் பாயிண்டை தான் நிறைய அதை சொல்லி ஒழிக்கிட்டு. அதாவது லோவர் ஃபிக்ஸ் பாயிண்ட் அப்பர் ஃபிக்ஸ் பாயிண்ட் ரெண்டு இதை வச்சு கூட தான் பொதுவாக தெர்மோமீட்டர்ஸ் வந்து கலிப்ரேட் பண்றது. லோவர் ஃபிக்ஸ் பாயிண்டா எது எடுக்கிறவே, அப்பர் ஃபிக்ஸ் பாயிண்டா எது எடுக்கிறவே நோம்பலா சொல்லுங்க. Low fixed ice சொல்லு. point. ஓகே, Low fixed மெல்டிங் point. ஐஸ் சொல்லணுமா? மெல்டிங் ஐஸ். அப்பர் ஃபிக்ஸ் Upper பாயிண்ட். fixed point. Steam point. துறை என்னவா மங்கள் அடுத்த வசனம் இதை வச்சு கொண்டு அதுல இருந்து என்ன விளங்குவீங்க? என்ன சொல்ல ஒழிக்கிட்டு இருக்கிற வந்து following that other scales are marked. அதுல இருந்த அதை என்ன சொல்ல வரீங்க நினைக்கிறீங்க? இது ரெண்டையும் எடுத்துக்கொண்டு மிச்ச தவியதை மார்க் பண்ணிடும். வேற டேட்டாவும் இல்லை. இந்த முதல் அந்த ஏதோ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் இது அதாவது ஃபிக்ஸ் பாயிண்ட்ஸை வச்சுக்கொண்டு மிச்சமெல்லாம் மார்க் பண்ண போயிடும். மிச்சமெல்லாம் மார்க் பண்ண போயிடும்டா அந்த லிக்விட்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருந்தா நாங்க மிச்சத்தை சும்மா ஒரு பிளான்ல மார்க் பண்ணலாம். இல்லாட்டி என்ன பிரச்சனை இருக்கு? ரெண்டே ரெண்டு இதுதான் எங்களுக்கு தெரியும். மிச்சத்தை நாங்க சும்மா மார்க் பண்ண போறோம். சும்மா மார்க் பண்ண போறோம்டா என்ன? இது ரெண்டும் ஃபிக்ஸ் பாயிண்ட். இப்போ இதுக்கு நான் 100 டிவிஷனா பிரிக்க போறேன்டா என்ன இதே யூனிஃபார்மா 100 பிரிக்க போறேன். இப்போ யூனிஃபார்மா 100 பிரிக்க போறேன்னா எப்போ அப்படி பிரிக்கலாம்? இதுகிட்ட எக்ஸ்பேன்ஷனும் யூனிஃபார்மா இருந்தா தான் என்ன நான் அப்படி பிரிக்கலாம், இல்லாடி அப்படி பிரிக்கலாம். அப்ப இதுல தெர்மோமேட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன? எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த லிக்விட் ரிலேட்டிவ் டு கிளாஸ். அப்ப அது யூனிஃபார்மா இருந்தா தான் டெம்பரேச்சரோட எனக்கு இந்த ஸ்கேலும் என்ன யூனிஃபார்மா நான் பிரிக்கக்கூடியதா இருக்கு. இப்ப நான் அப்ப இது யூனிஃபார்மா இல்லாட்டி என்ன செய்யணும்? நான் ஒவ்வொரு இப்போ எக்ஸாம்பிள் 1 டிகிரியால கூட்டுறேன், ரைட்? அப்போ இது இவ்வளவு இருக்கு, 2 டிகிரிக்கு இவ்வளவு. அதாவது யூனிஃபார்ம் இல்லாட்டி நான் ஒவ்வொன்றையும் எடுத்து தான் மார்க் பண்ண வேண்டி இருக்கு. அப்ப ஸ்கேல ஒரு யூனிஃபார்மா நான் கலிபிரேட் பண்ணலாம இருந்தா இப்ப அங்க தெர்மோமேட்டிக் ப்ராப்பர்ட்டியும் வந்து ஒரு யூனிஃபார்மா சேஞ்ச் ஆயிருந்தா தான் நான் அது
ஸ்கேலையும் வந்து ஒரு யூனிஃபார்மாக நான் பிரித்து எடுத்துக்கொள்ளலாம் அந்த விஷயத்தை. ரெண்டபடியா இந்த சொன்னதன்படி முக்கியமான விஷயங்கள் யூனிஃபார்ம் எக்ஸ்பேன்ஷன் வித் டெம்பரேச்சர். மற்றபடி நார்மலாக இருக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? குட் கண்டக்டராக இருக்கிறதால என்ன அட்வான்டேஜ்? ஒரு கிளாஸின் லிக்விட் தெர்மோமீட்டர்ல அந்த லிக்விடோட நல்ல ஒரு குட் கண்டக்டராக இருக்கிறதால என்ன அட்வான்டேஜ்? இதாக்க நான் குயிக்காக சொல்லணும். ஒன்றும் பாடமாக்குதில்லை பிள்ளை, என்னன்னு விளங்கி சொல்லணும், அவ்வளோதான். சென்சிட்டிவிட்டி கூட பாப்போம், வேற யாரா சொல்லிட்டு பார்ப்போம். வேற யாராவது? சரி, நீரே ஒரு சொல்லு. சென்சிட்டிவிட்டி என்றதால நீ என்ன விளங்கி கொள்றீங்க? டெம்பரேச்சரில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்தாலும் அதோட லிக்விட் குவாலிட்டியோட ஹைட் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே, ரைட், அது சரி, நீ விளங்கி கொண்டா சரி, அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த இதுல நீ சொன்னதுக்கும் அதுக்கு, அதாவது குட் கண்டக்டர்ன்றதுக்கும் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்றதுக்கும் ஒரு விதமான ரிலேஷனும் இல்லை. அப்ப குட் கண்டக்டர்ன்றால என்ன அட்வான்டேஜ்னா, சரௌண்டிங்ல இருந்து, எக்ஸாம்பிள் இனிஷியலா இந்த பல்ப் ஒரு 30°C இருக்கு, சரௌண்டிங் டெம்பரேச்சர் ஒரு 60° என்று வைப்போம். அப்ப இது 60 வரும் வரையும் சரௌண்டிங்ல இருந்து பல்புக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கொண்டு இருக்கும். இப்போ இது ஒரு நல்ல ஒரு குட் தேர்மல் கண்டக்டர்னா என்ன? குயிக்கா எனர்ஜிஞ்சால டிரான்ஸ்ஃபர் ஆகும். என்ன? தேர்மல் ஈக்லிபிரியத்துக்கு வர்றதுக்கான டைம் ரிடியூஸ் ஆகும். அப்ப குட் தேர்மல் கண்டக்டரா இருக்கிறதால அட்வான்டேஜ், தெர்மோமீட்டர் ரீடிங் ஸ்டெடியா காட்டுறதுக்கு எடுக்கிற டைம் ரிடியூஸ் ஆகும். அதுக்கு நடக்கிற விஷயம். அப்ப இது ஒரு தேவையான விஷயம்தான் இது. ஆனா இந்த சொன்ன விஷயத்துக்கு தேவையான விஷயம் இதுதான். இதுக்கு அடுத்ததையும் இருக்காப்பா. should not stick to the glass. இப்ப நாங்கள் ஒரு எக்ஸ்பேன்ஷன் இதுக்கு டெல்டா வியத்தான் வச்சுக்கொண்டு அந்த லென்த்துக்கு டெல்டா வி ப்ரொபோஷனல் டு அந்த டெல்டா ஐலண்ட் எடுத்து ஒரு செய்ய போறோம். அப்போ கொஞ்சம் அதுல ஒட்டிட்டு தானே, ஸ்டிக் பண்ணிட்டு தானே என்ன, அது டெல்டா வி சேஞ்ச் ஆகிடும். மற்றபடியா என்ன, அதுவும் பிரச்சனை. அப்ப என்ன, கட்டாயம் ஸ்டிக் பண்ற ப்ராப்பர்ட்டி அங்க லிக்விடுக்கு இருக்கப்படாது. அப்ப ஒரு லிக்விட் வந்து அது நீங்க படிக்க இல்லையா, சேவசன் சம்பந்தப்பட்ட விஷயம், அது பின்ன அப்புறம் விஷயம். அது ஸ்டிக் பண்ணப்படான இன்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும். அடுத்தது ஹேஸ் கலர். கலர் இருந்தா தான் நாங்களே என்ன, அதை வந்து லிக்விட் லெவலை ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்போ கட்டாயம் கலர் இருக்கணும். கலர் இல்லாட்டி நாங்கள் டை மிக்ஸ் பண்ணோம். என்னது கலர் இல்லை டை மிக்ஸ் பண்றோம்? மெர்க்கரிக்கு மிக்ஸ் பண்றாங்களா இல்லை வேற என்னதுக்கு நான் மிக்ஸ் பண்ணி பாய் ஓடுது? ஆல்கோஹால் தெர்மோமீட்டர். ஆல்கோஹால் கலர்லெஸ். அப்போ அதுக்கு டை மிக்ஸ் பண்ணி பாய் வருது. 8 மணி மெர்க்கரிக்கு தேவையில்லை. அடுத்து லோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அது இருக்கிறதால என்ன அட்வான்டேஜ்? அப்ப சரௌண்டிங்ல இருந்து இந்த பல்புக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகி ரெண்டும் தேர்மல் ஈக்குவல் வரும். இப்ப பிரச்சனை என்னன்னா, இது என்னத்துல இருந்து எனர்ஜி எடுக்குதோ, இது ஒரு பெரிய சோர்ஸ்னா அதுல நியாயமான எனர்ஜி இருக்குது. அப்ப இதுக்கு கொடுக்குறது பெரிய இஷ்யூ இல்லை. ஆனா இதே ஒரு சின்ன சோர்ஸ் அதுல இருந்து இது கணக்கு எனர்ஜியை கொடுத்துட்டா என்ன, அந்த மிச்ச இது எனர்ஜி டிக்ரீஸ் ஆயிரும். அப்ப
இதுல இருந்து இதுக்கு டிரான்ஸ்ஃபர் எனர்ஜி லோவா இருக்கணும் இருந்தா என்ன இதுகிட்ட ஹீட் கெப்பாசிட்டி வந்து குறைவா இருக்கணும். குறைவா இருந்தால் தான் எம்எஸ்டி அது தீட்டால அதாவது சிடிட்டால சி குறைவா இருந்தா என்ன கொஞ்சம் டெம்பரேச்சர் அதாவது அந்த ஒரு கொஞ்சம் எனர்ஜியை காணும் டிரான்ஸ்ஃபர் ஆகி. ஓகேயா இல்லை டீட்டெயிலாக சொல்லணுமா? Okay, sir. ரைட். எல்லாம் என்ன ஏதென்று விளங்கி வச்சுக்கொள்ளணும். இது 4 கொடுத்தது வரை என்ன அவ்வளோ இது ஆன்சர். 4 தான் கொடுத்துருக்கு. ஓகே ஓகே ரைட். அடுத்ததை பார்ப்போம். Mass m is at rest on a smooth surface. A 3m mass with speed v collides with a mass m and then move together. Move together up in onda move on. Then correct statement from the following. முதலாவது ஃபைனல் வெலோசிட்டியை பற்றி கேட்கணும். அப்போ ஃபைனல் வெலோசிட்டி என்னன்னு பார்த்தோம்னா இன்னென்ன உடைய பார்க்க தேவையில்லைன்னு நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடலாம். 3m வருது, எம் ரெஸ்ட்ல இருக்குது, அடிச்சு நான் ஒண்டா போகுது. அந்த வெலோசிட்டி எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 3v/4. 3v/4. ஓகே. அப்போ 3v/4 ஆன்சர்களை தான் நாங்கள் பார்க்கணும். ஒன்றில் 2வது அல்லது 4வது மட்டும் பார்த்தா காணுனாங்க. இதை பற்றி பார்க்க தேவையில்லை. எலாஸ்டிக் கலிசன் சொல்லி கிடக்கு, இன்எலாஸ்டிக் கலிசன் சொல்லி இருக்கு. எதா இருக்கும் நினைக்கிறீங்க? ஸ்டிக் ஆகுதுனாலே அது ஸ்டிக் ஆகுதுனாலே அது இன்எலாஸ்டிக் கலிசன். என்னுடைய நாங்களே என்ன கணக்கு யோசிக்கவே இல்லை, டக்கனபடியை போட்டு போயிடலாம். ஓகேயா? ஓகே சார். எனர்ஜி லாஸ் என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எலாஸ்டிக் கலிசல் என்ன மாதிரி, இன்எலாஸ்டிக் கலிசல் என்ன மாதிரி? எனர்ஜி லாஸ் எலாஸ்டிக் கலிசல் தான் ஐடியலான விஷயம். அங்க எனர்ஜி லாஸே இருக்காது. இன்எலாஸ்டிக் கலிசல்னா எனர்ஜி லாஸ் இருக்கும். கம்ப்ளீட்லி இன்எலாஸ்டிக் கலிசல் ஒரு கேட்டகரி இருக்கும். அதாவது எனர்ஜி லாஸ் இல்லையண்டா அது எலாஸ்டிக் கலிசல், எனர்ஜி லாஸ் இருந்தா இன்எலாஸ்டிக் கலிசல். அதுல இப்படி ஸ்டிக் பண்ற மாதிரியான கேட்டகரி சொல்றது கம்ப்ளீட்லி இன்எலாஸ்டிக் கலிசல். அப்ப இது இன்எலாஸ்டிக் கலிசல் தான். அதுலயும் இதோட ஸ்பெஷலா கம்ப்ளீட்லி இன்எலாஸ்டிக் கலிசல் நாங்க காய்க்கிறோம். கிளே மாதிரியான விஷயம் அடிச்சு ஒட்டி அப்ப அடிக்க அப்படி ஒட்டு பண்ணிட்டு அது சொல்றது கம்ப்ளீட்லி இன்எலாஸ்டிக் கலிசல். கொம்பையாவண்ணிக்கு கூட எனர்ஜி லாஸ் வர்றது அந்த கேட்டகரிக்கா இருக்கு. என்னண்டா டிஃபார்மேஷன் அங்கதான் கூட, ஷேப்ல ஒரு சேஞ்ச் வர்றதோ அப்படிப்பட்ட உள்ளதுக்கு அங்கதான் கூட வேற. Right. Two identical strings AB and BC. AB and BC, AC and BC again. As shown in the figure. Maximum tension that both strings can bear is 200 Newton.
What is the maximum acceleration of the monkey of the mass can climb up? Right. இப்போ முதல் இந்த கேள்வியை ஒரு அப்ரோச் பண்றதுக்கு ஒரு ஐடியா வந்து சொல்லுங்க பார்ப்போம். எங்க தொடங்கி என்னன்னு போக போறீங்க? ஒரு கேள்வி எங்க தொடங்குறன்ற முக்கியத்துக்கு தானே. இப்ப என்னன்னு ஸ்டார்ட் பண்ண போறீங்க இந்த கேள்வி? ரெண்டு டென்ஷனையும் வெர்டிக்கல் கம்போனன்ட்டை கண்டு என்ன பர்பஸுக்காக? ஏன்னா வந்து அது இந்த ஆக்சிலரேட் பண்ற டிரெக்ஷன்ல நாங்க ஃபோர்ஸ் பார்க்கணும். அதாவது சிடி ஸ்ட்ரிங்ல என்ன டென்ஷன் இருந்தா தான் மங்கியில அப்போர்ட் டிரெக்ஷன்ல வர்ற ஃபோர்ஸ் எங்களுக்கு வேணும். ரெண்டபடியா என்ன இதுல நின்ற ரிசல்ட் எங்களுக்கு தேவை. அப்ப இது ரெண்டு ரிசல்ட்னு பார்த்தோம்னா இது மேக்சிமம் 200 நியூட்டன் இருக்கலாம். அப்ப வெர்டிகல் காம்பவுண்ட் 200 cos 60 cos 60 ஹாஃப், அப்ப 100, இது 100, அப்ப அது 200 வரும். ரெண்டபடியா ஸ்ட்ரிங்ல இருக்கிற டென்ஷன் வந்து 200 நியூட்டன். அதுவுமா? ஆமாம் சார். ரைட். இது இதே மாத்திரவே உள்ள 200 வேல்யூ. இல்ல சார். ஓ, இது என்ன கிளைம் அப் பண்ண கேட்டகரி வராது. சரி, இதன்படியே நான் செய்யறேன்னா, ஆனா மேலேண்ட கேட்டகரி வராது. இல்லை, சும்மா இருக்க மாத்தி போட்டுச்சு ஏட்டு இந்த கேள்வி மீனிங்குள்ள இருக்கும். சரி, என்னடா இப்படியே வச்சா மேலே ஏறுற கேட்டகரி வராது இல்லையா? அப்ப நான் சும்மா இருக்க மாத்தி போட்டுச்சுறேன்னா இது நான் கண்டா இது 200 ஒரு 600 எடுக்கிறேன்னா இது 600 வச்சு ஒன்று செய்வோமா? ரெண்டா இதுல அப்பர் ட்ரெக்ஸ்ல 600 இருக்க போகுது. வெயிட் வந்து 400 நியூட்டன். ரெண்டபடியா நெட் ஃபோர்ஸ் அப்பர் ட்ரெக்ஸ்ல 200 நியூட்டன் விட போகுது. எத்தனை கிலோகிராமில்? 40 கிலோகிராமில். பிடிச்சா எத்தனை அப்பர் ட்ரெக்ஸ்ல 500 வரும். சரியா? இந்த டேட்டாவின் படி பார்த்தா மேல போகல. அப்ப கிளைம் அப்ன்றது ஒரு மீனிங் லெஸ்ஸா வந்துடும் அந்த விஷயம். திருப்பி சொல்றதோ, நான் இப்படி மாத்தினாத்தான் இந்த 5. திருப்பி சொல்றதோ, மாத்தாம பார்த்தா இல்ல சார், மாத்தாம பார்த்தாலும் 400 வந்து கீழே வந்தா ரிசல்டன் 200 கீழே வரும். அப்ப ஓ, ஆனா அது ஒரு டீசலரேஷன்
அர்த்தம் இல்லையே, இந்த கிளைம் அப்னு சொல்றதுல அர்த்தம் இல்லையோ. ஓகே சார். அதான் பிரச்சனை. மெட்டதுன்னா கீழேண்டா அது இன்னும் கயிறை லூஸா பிடிச்சா இந்த மேக்சிமம்ன்றது ஃப்ரீ ஃபால் எக்ஸலேஷனுக்கு வருமே இல்லை, கீழே அப்படி பார்த்து இந்த விட அது கொடுக்காத கேட்டகரி வந்து அது கையை ஃப்ரீயா விட்டா இந்த மேக்சிமம் டவுன்வர்ட் எக்ஸல் 10 வரும் அது. அப்ப அதுல ஒரு அர்த்தம் இல்லாம இருக்கும்ன்றதால நான் இதை மாத்தி விட்டேன். ஓகேயா? ஏன்னா இந்த கிளைம் அப்ன்றது பிழைக்கும், அப்போர்ட் எக்ஸல்ல ஃபோர்ஸ் இதுல கூட வராட்டி. ஓகே சார். அடுத்த பார்ப்போம். The zone tank is pulled to the right with a uniform acceleration. Fish stays still in the tank. What is the apparent location of the fish to observe from the top? இதுவும் ஒரு சின்ன சிக்கல் இடாக்கு. The tank is pulled to the right with a uniform acceleration. Fish stays still in the tank. இல்ல இதை விட்டுட்டு போவோமா? என்ன என்ன ரீசன்டா முதல் இது டாப் சர்வர்ஸ் வந்து ஸ்லாண்டா மாறிடும் இந்த இது. அப்ப அடுத்தது நாங்க மேலே இருந்து பார்க்கறது உண்மையா வந்து நாங்க ரியல் டெப்த் அப்பரண்ட் டெப்த் பார்க்க எல்லாம் அப்படியே போர்டருக்கு அப்படியே கிட்டத்தட்ட பெர்பெண்டிகுலரா வர்ற ரியலுக்கு மட்டும்தான் எங்கட அந்த ஈக்குவேஷன்ல வேலி. அப்ப இங்க வந்து சர்வஸ் இப்படி மாறிக்கு இப்படி ஒரு டிரெக்ஷன்ல பார்க்கறது தான் எங்கட வளமையான ஈக்குவேஷன் வழிட்டா இருக்கும். வளமையானதுகள் பாவிக்க இயலாது. அதால கொஞ்சம் அது ஒரு எம்சிக்யூ லெவலை தாண்டி இந்த விஷயம். அதால நான் இப்ப இதை விட்டுட்டு போறேன்னா இந்த விஷயத்தை எல்லாரும் ஃபைனலுக்கு அந்த ஒரு எம்சிக்யூ லெவல்ன்றது ஒரு குறிப்பிட்ட வெயிட் தான் அந்த கேள்வி. அதுக்கு மேலே அந்த அளவுக்கு தேவையில்லை அந்த விஷயம். இதை வேணுமெண்டா பேந்துட்டானே இதை கொஞ்சம் மொடிஃபை பண்ணி போட்டு பேந்து செய்வோம் கேள்வியே. மற்றபடி இதை இப்போ விட்டுட்டு போவோம். ரைட், இதை பார்ப்போம். A string is tied with a tension between two vertical wires kept vertically. It is shown in the transverse wave forms and travels towards the right.
at this moment which of the following shows a reflected way from the right wire. இது ஃபுல்லாவே ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டது என்ற கேட்டகரியை பார்ப்போம். அப்ப என்ன விஷயம் இல்ல ரிஃப்ளெக்ஷன்ல நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் எதுவும் டைப்ஸ் இருக்கா ரிஃப்ளெக்ஷன்ல? ரிஃப்ளெக்ஷன்ல ஏதாவது 2 டைப்ஸ் இருக்கா? 2 டைப் இருக்கு. சாஃப்ட் ரிஃப்ளெக்ஷன், ஹார்ட் ரிஃப்ளெக்ஷன். எதை வச்சு கொண்டு அந்த கேட்டகரைஸ் பண்ணப்படுது அந்த 2? அந்த ரொப் வந்து என்ன பவுண்டரிக்கு பவுண்ட் ஆயிருக்கு? அந்த சாஃப்ட் பவுண்டரி இல்ல ஹார்ட் பவுண்டரியா? அதாவது ஃப்ரீயா அந்த இடம் மூவ் பண்ணலாமா இருந்தா, இந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் நடக்கிற அந்த இடம் ஒரு ஃப்ரீயா மூவ் பண்ணக்கூடிய இடமா இருந்தா, ஒரு ஸ்டாண்டிங் வே பேட்டர்ன்ல யோசிச்சு பாத்தீங்கன்னா ஃப்ரீயா மூவ் பண்ணலாம். ஆன்டி நோட் வேற வருவாங்க. அதே நேரம் ஃப்ரீயா மூவ் பண்ண இயலாத ஒரு கேட்டகரின்னா கட்டாயமாக நோட் தான் வரும். அப்ப உதாரணமா இந்த சிச்சுவேஷன்லயும் அந்த இடத்துல நோட் தான் வரணுமா இருந்தா, இன்சிடென்ட் வேவுக்கும் ஏற்கனவே ரிஃப்ளெக்ட் பண்ணின வேவுக்கும் என்ன ஃபேஸ் டிஃபரன்ஸ் பை அல்லது 180 டிகிரி இருந்தால் தான் என்ன ரிசல்ட் எப்பவும் 0 வரும். அதாவது ஃபேஸ் டிஃபரன்ட் எப்பவும் பை வரும். இப்ப ரிஜிட்டான இடத்துல ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். மெட்ட கேட்டகரி என்ன அங்க ஃபேஸ் டிஃபரன்ட்ன்றது இல்லை. ஏன்னா அப்பதான் 90 நோட் வரும். அப்ப ஒரு ரிஜிட்டான இடத்துல நடக்கிற ரிஜிட் ரிஃப்ளெக்ஷன், மற்றது வந்து சாஃப்ட். ரிஜிட்டான இடத்துல வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் வரும். இங்க வந்து என்ன இது ஒரு ரிஜிட்டான விஷயம். இப்ப ஃபேஸ் டிஃபரன்ட் வரும். அப்ப ஃபேஸ் டிஃபரன்ட் வரணும்னா என்ன கீழே வர்றது ரிஃப்ளெக்ட் பண்ணி வரைக்கும் மேலே வரும். அப்ப மேல வந்தது அது என்ன தள்ளி இங்க வந்து, அப்ப இந்த விஷயம் அதாவது இந்த பாயிண்ட்டா இந்த பாயிண்ட் தான் என்ன பிறகு நல்லா தள்ளி இங்க வந்து நிற்கும். கீழே இருக்கிறது என்ன மேல். அந்த பிள்ளைய காணையில் ரைட் இதை சொல்லி போட்டு வரேன். அப்ப முதல் வந்து அங்க வந்திருக்கணும், அதே நேரம் என்ன ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகி வந்திருக்கணும். ரெண்டபடியா என்ன இதுதான் சூட்டபிள் ஆனது. ஓகேயா இல்ல அதுல கன்ஃபியூஸ் இருக்கா? ரைட், அடுத்ததை பார்ப்போம். Which of the following is correct regarding simple harmonic motion? முதல் ஒரு ஒரு oscillation simple harmonic motion என்றா இப்ப ஜாயின் பண்ண புள்ள அங்க இது ஆன்சர் ஓகேயா இல்ல அதுல கன்ஃபியூஷன் தான் சொல்லுமா? ரைட், இப்ப இதுல முதல் பார்ப்போம். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல அப்ப எப்படி என்னத்துக்கும் ரிலேஷன் எப்படி இருந்தா அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் கேட்டகரிக்கே வரும். பேசிக் தியரி கேட்கிறேன். டெபின்சன் என்ன எப்படி என்ன மாதிரியான ஆசிலேஷன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்றோம். நாங்க 2 விஷயம் பாக்குறோம். நாங்க இப்படி இருந்தா தான் அது சிம்பிள் ஹார்மோனிக் கேட்டகரி எனக்கு வர மாட்டேன். குயிக்கா சொல்லுவானு ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுங்க. சரிபுல மீந்து பார்க்கலாம். அகைன் அண்ட் அகைன் வந்து சேம் ஸ்ட்ரைட் லைன்லயே மூவ் ஆகும். ஒரு ஃபிக்ஸ் பாயிண்ட் வந்து ரெஃபரன்ஸ் ஆச்சு பண்ணும்.
திரும்பி சொல்லும். ஒரு சேம் ஸ்ட்ரைட் லைன்லயே திரும்ப திரும்ப மூவ் ஆகும் ஒரு ஃபிக்ஸ் பாயிண்ட வந்து ரெஃபரன்ஸா வச்சு பண்ணு. ஆஹா, காணாது. இது சும்மா ஆசிலேஷனும் இருக்க வேற. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்குரியதை ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவான். acceleration வந்து directly proportional displacement proportional இருக்கு. ரைட், வெயிட். ஓ ரைட், அது சரி. ஒன்று ஆக்சலரேஷன் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரொபோஷனா இருக்கு. எதுல இருந்தா டிஸ்பிளேஸ்மெண்ட்? மீன் சும்மா பொசிஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ரொபோ ஆ ஒன்றில் சென்டர் ஆஃப் ஆசிலேஷன் அல்ல மீன் பொசிஷன்ல இருந்து சொல்லுவாங்க. சும்மா ப்ரொபோஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லப்படாது. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுல இருந்து மெஷர் பண்றோம்ன்றா சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் அது என்ன? பீரியோடிக் மோஷன்ல ஒரு டைப். இல்ல, இந்த டிரெக்ஷனை பற்றி சொல்லப்படுது. எப்பவுமே டுவர்ட்ஸ் சென்டர் ஆயிருக்கு. ஆக்சலரேஷன் டிரெக்ஷன் எப்பவுமே டுவர்ட்ஸ் சென்டர் ஆயிருக்கு. ஓகேயோ? ஓகே சார். ரைட். அப்ப இதை பார்ப்போம். ஆக்சலரேஷன் கன்சனன்றது சரியா போலையா? இல்ல ம். அப்ப எப்போ எங்க மேக்சிமமா இருக்கும், எங்க மினிமமா இருக்கும்? மீன் பொசிஷன்ல மினிமமா இருக்கும். ம். மினிமம் மீன்ஸ் ஜீரோவா அல்லது அப்படி இல்லையே மினிமம் அப்படியா? 0. ஜீரோ. ஓகே ரைட். அப்ப ஆம்பிளிட்யூட் யூனிவர்சல்ல மேக்ஸிமம் இருக்கும். அப்படிதானே? என்ன அடுத்தது acceleration is minimum when the velocity is maximum. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது வெலோசிட்டி எங்க மினிமமா இருக்கும், அங்க மேக்ஸிமமா இருக்கும். வெலோசிட்டி மீன் பொசிஷன்ல மேக்ஸிமமா இருக்கும். ம். acceleration மீன் பொசிஷன்ல 0 மினிமமா இருக்கும். மினிமம். அப்ப இது சரியா போலையா? சரி. சரி, எதுக்கு நாங்க மிச்சங்களை பார்ப்போம். மூன்றாவது velocity increases uniformly. சரியா போலையா? என்ன கணக்கை யோசிக்கிறீர்கள்? விடையும் பார்த்துட்டோம், பேருந்து என்ன அடுத்த யோசிக்கிறேன் பிரச்சனை. என்ன உள்ள கணக்கை யோசிக்கிறீர்கள்? புள்ள ஏன்? ஏன்னா வந்து அது டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி அதாவது non கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆக போறீங்க என்ன? மாறி மாறி பீரியோடிக்கா நடக்கும். அடுத்து acceleration is zero at rest. இன்ஸ்டன்டேனியஸ் ரெஸ்ட் எங்க வரும்? ரெஸ்டண்டா என்ன மீனிங்? highest வெலோசிட்டி ஜீரோ. ஹை amplitudeல ஹை ஆம்பிளிட்யூட் என்ன ஹை டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்னா ஆம்பிளிட்யூட் கன்சர்ன் தான், டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஹை. பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம் இருக்கேக்கான என்ன, அது ரெஸ்ட்டுக்கு வரப்போகுது. அப்ப அங்க வந்து என்ன acceleration அப்ப மேக்ஸிமம் இருக்க போகுது அங்க. ஏன் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம் acceleration மேக்ஸிமம் இருக்கு. அப்ப அதாலே அது ஃபுல். அடுத்த பொட்டன்சியல் எனர்ஜி கன்ஸ்டன்ட். ஆக மெக்கானிக்கல் எனர்ஜி தான் கன்ஸ்டன்ட். என்ன மெட்டமெட்டிக் கைனடிக் எனர்ஜி பொட்டன்சியல் எனர்ஜியும் அங்க சேஞ்ச் ஆகிக்கொண்டு தான் இருக்கு. ஓகேயா? ஓகே சார். ம்.
இது விஸ்கோசிட்டி படிக்கல நாங்க. அடுத்து போட்டோம். எல்லாம் சும்மா கேள்விப்பட்டு அந்த நோட்ஸ் அனுப்பி அதை பாட்டிக்கு சொல்லி கொண்டு போறோம். என்ன மாதிரி? வாட்சி மேலோட்டமா அலைஞ்சிருக்கு இல்லைன்னா சொல்றேன், இல்லாட்டி அது பேருந்து பார்க்கலாம். என்ன பிளான்? குயிக்கா டிசிஷன் எடுக்கணும் பிள்ளை இன்னும். இல்ல சார் நாங்க ஒருத்தரும் படிக்கல. ஓகே, ரைட்டா. Which of the following statements are correct regarding human eye? The correcting lens warned for long sight disorder. Okay, பொதுவாக டிசார்டர்னு சொல்லி பாவிக்கிறதுல தெரியுது பாப்போம். Can be used as a simple microscope. டிசார்டர்னு சொல்ல விட்டு பார்க்குறேன்னா அது இப்போ பாவிக்கிறதில்ல. மீன் டிசார்டர் சேர்த்து விட்டு அது பிரச்சனை அப்படியே மாறிடும். அப்போ இந்த சொல்லி இல்லைன்னு பார்க்குறேன்னா அப்போ லாங் சைடுண்டா அவருக்கு கிட்டே இருக்கிறது தெரியாதுன்றதான் பிரச்சனை. அப்போ அது வந்து ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பாக பாவிக்கலாம்னு சொல்லிடு. சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பா என்ன டைப் லென்ஸ் பாவிக்கிறோம் நாங்கள்? இந்த பிரச்சனைக்கு என்ன டைப் லென்ஸ் பாவிக்கிறோம் நாங்கள்? ரெண்டும் சேம் டைப் பண்ணா என்ன பாவிக்கிறோம்? என்ன மாதிரி? கன்வெக்ஸ் லென்ஸ். இந்த பிரச்சனைக்கு கன்வெக்ஸ் லென்ஸ். அப்போ பாவிக்கலாம். அதுல லிமிடேஷன் என்ன மாதிரி? உண்மையா ஃபோக்கல்ல நல்ல லோவா இருந்தா தான் அது உண்மையா சிம்பிள் மைக்ரோஸ்கோப் கேட்டகரிக்கே வேறு. அப்ப கன்வெக்ஸ் லென்ஸ்னா ஓகே பாவிக்கலாம். ஆனா உண்மையோட சிம்பிள் மைக்ரோஸ்கோப் கேட்டகரிக்கு வர்றதுக்கு அது ஃபோக்கல்ல நல்ல குறைவா இருக்கணும். அதை பற்றி ஒன்றும் சொல்லிப்படையில. அப்ப நாங்க சும்மா சரியா இப்போதைக்கு எடுத்துக்கொள்வோம். அடுத்தது பார்ப்போம். இமேஜ் formed at retinized dimensions. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆ கணக்கை யோசிக்க வேண்டிய தேவையில்லை. சரி. ரீசன் எப்பவுமே சரிதானான்றதுக்கு ரீசன் சொல்லுவோம். பிழைக்கிறதுக்கு ரீசன் சொல்லுங்க சொல்ல வந்தது. எப்பவுமே சரிதானா அல்லது ஒரு சில ரேஞ்சுக்கு மட்டும்தான் சரி? அப்படியா? சில ரேஞ்சுக்கு. வேற யாராவது? சரி, ஹியூமன் ஐயின் டயமீட்டர் எவ்வளவு கிட்டத்தட்ட? சும்மா கிட்டத்தட்ட 2.5 centimeter. கொஞ்சம் எவ்வளவு கங்கால எங்களுக்கு தெரியும்? 25 சென்டிமீட்டர் கங்காலான்னு எங்களுக்கு தெரியும். அப்ப இது 2.5 2.5 உள்ளே இருக்கதான் வேணும்டா என்ன பெருசு பெருசுன்றதாக கேட்கிறேன். அப்ப இதுல இருந்து 2.5க்கு இந்தியாவில் எங்க வந்தாலும் அது மேக்னிஃபை தான், என்ன டிமேக்னிஃபை தான். 2.5க்கு இந்தியாவில் எங்க வந்தாலும் டிமேக்னிஃபைட் இமேஜ் தான் வரப்போகுது. ரெண்டபடியா என்ன இது எல்லா சுச்சுவேஷன்லையும் சரிதான். ஏன்னா 2.5க்கு உள்ள நாங்க வச்சா எங்களுக்கு ஒன்றும் தெரிய போறதில்லை. எங்களுக்கு 25க்கு அங்கால வச்சா தான் கிளியராகவே தெரியும்.
அப்போ 25 அங்காளின்றது எப்போவுமே என்ன சின்னனா தான் இது இமேஜ் என்ற கேட்டகரி வரப்போம். எப்போவுமே இது சரிதான். என்ன ஓகேயா? ஓகே சார். அடுத்து சொல்லியிருக்கு ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ் இஸ் மினிமம் when observing a distance object. அதாவது மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆயிருக்க ஃபோக்கல் லென்த் வந்து மினிமமா மேக்சிமமா? மேக்ஸிமம். மேக்சிமம். இதுல மினிமம் சொல்லிக்கிறாங்க கண்டபடியா போல என்ன? என்ன ஏயும் பியும் என்ன இப்படியே என்ன ஏயும் பியுமே பி மட்டும் கொடுத்துக்கணும். ஏபி. ரைட், ஓகே. இதுல நுணுக்கமான சின்ன பிரச்சனை நடக்க அந்த ஃபோக்கல் லென்த் இந்த வேல்யூல. அடுத்த பார்ப்போம். The current flows through a long straight wire we kept horizontally. மார்க் பண்ணி விடுறேன். இந்தாங்க இது வேல்யூஸ் தந்திருக்கேன். லாங் ஸ்ட்ரைட் வயர் பி, இது பியா. Another long straight wire of weight per unit length carries 25 mA current and it is kept directly above the P at a distance of D such that both are parallel. What is the value of D to keep the wire at equilibrium? எந்த வயர் இந்த ஈக்லிபிரியத்தை பார்க்கணும்? இந்த பி என்ற வயரா இல்ல மேலே இருக்கிற வயர்டியா? பி என்ற வயர்ந்த ஈக்லிபிரியத்தை பற்றி பார்க்கணுமா, அதுக்கு மெட்ட வயர்ந்த ஈக்லிபிரியத்தை பார்க்கணுமா, இல்ல ரெண்டையும் பற்றி பார்க்கணுமா? கேள்வியில இருக்கிறத பற்றி தானே கேட்கிறேன். இந்த கணத்தை யோசிக்கிறீர்கள்? அவையே ஒன்றும் டைரக்டா சொல்லியில தான், ஆனா இன்டெரக்டா கொஞ்சம் டேட்டாக்களை வச்சுக்கொண்டு டக்குனு டிசிஷனுக்கு வரலாம். என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒரு வயர் ஒரு அந்தரத்துல நிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டேட்டா இருந்தீங்க, மற்றதை பற்றி இல்லை. அப்ப இந்த வயர் ஒரு இப்படி அந்தரத்துல நிக்கிற மாதிரி ஒரு டேட்டா வந்திருக்குதோ அதுக்குத்தான் நான் என்ன ஈக்லிபிரியத்துக்குரிய விஷயத்தை பற்றி பார்ப்போம். அப்ப சொல்லுங்க பாப்போம். இது வயர் பி கீப் ஹொரிசாண்டல், அது ஃபிக்ஸ்டா மெயின்டைன் பண்ணினோம் இந்த விஷயம். என்னது லாங் ஸ்ட்ரைட் வயர் ஆஃப் അതിന്റെ வெயிட் தந்திருக்கிறேன். அண்டா என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டால வந்த போஸ் இந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணினா அது என்ன ஈக்லிபிரியத்திலே இருக்கும். அதாவது வேற அடிஷனல் ஃபோர்ஸ் தேவையில அதை ஒரு ஹேங் பண்ணி வச்சுக்கிறது. அதுக்கு எவ்வளவு கரண்ட் போகுது அது நேரம் மேலே இருக்கான்னு சொல்லிடும். both ways away, what is the value of keep the wire at equilibrium? அதாவது இந்த கரண்ட் போறத்தால இந்த வயர் ஈக்லிபிரியத்திலே இருக்கு. மற்றபடி கொஞ்சம் சைட் சப்போர்ட்டுகள் ஒன்றும் இல்லாம இந்த வயர் ஈக்லிபிரியத்திலே இருக்கு. என்ன இதால வந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுல இருக்க போகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்குது. அப்ப அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்ன வெயிட்டை பேலன்ஸ் பண்ணினா சரி. இதால ஒரு டி டிஸ்டன்ஸ்ல வர்ற இந்த இடத்துல ஃபீல்ட் காண்றதுக்கு அது என்ன மியூ நோட் ஐயோவா 2πr. மியூ நோட் தந்திருக்கணும். அப்ப நான் டைரக்டாவே வெளியே போடுறேன். என் எம்சிக்கு தான் நாங்கள் போய் ஈக்குவேஷன் அளிக்கொண்டு தேவையில்லை. மியூ நோட்டுக்கு 4π × 10⁻⁷. மியூ நோட் ஐயோவா இதுக்கு வேலை எவ்வளோ கரண்ட் போகுதாம்?
50 ampere over 2 pi r, க்கு பதிலா d. இது என்ன b போட்டுட்டேன். BIL தான் force. B into I, அதே தந்திருக்கணும் எவ்வளவு 25 ampere into L போடணும். நான் என்ன யூனிட்ல இருந்து கெடுக்கிறேன். யூனிட்ல இருந்து கெடுத்தா இது எத்தனை 0.75 நியூட்டன். அப்ப is equal to 0.75. அப்ப என்ன 0.75 இங்க கொண்டு வந்தா D அங்கவே போஸ். .75 வந்தா 3/4 திருக்கி போடுறத விட என்ன விட சுருக்கிறதோ என்ன மாதிரி சரி சுருக்குவோம். இது 2 பை, இதுல 2 இங்க ஒரு ஏரியா பெருக்கி 50 போட்டு விடுறேன். டி கேட்க 50 50 into 10 to the power -7. இது 0.75 எத்தனை 3/4, மேல 4 வரப்போகுது, கீழே 3 வரப்போகுது. ஐயஞ்சு 25, 25 600. இப்ப கீழே 3 வந்தா என்ன ஏதோ 333 வரப்போ 333ல வர்றது ஒரு யூனிட் கூட தானே இருக்குது. இது வந்துட்டேன்னா 0.333 போகுது. அப்ப வேற ஒன்றும் வராதானே, இதாத்தான் இருக்கு. ஓகேயோ இடைக்கே கொஞ்ச நேரம் வராத ஆள லிசானி பிரச்சனையோ இல்லை அப்படி கண்டினியூ பண்ணிவிட்டேன் நான். Okay, sir. ம் ரைட். A vehicle with air conditioner on its doors and windows closed. Both interior and exterior sides of the window mirror are clear. Windows mirrors are been down for some time and then closed. Now interior window mirrors becomes unclear. Which of the following statements explain the correct reason for this situation?
முதல் இதுல சொல்லப்பட்ட விஷயத்தை இருக்காம சொல்லுங்க பாப்போம். நீங்க என்ன விளங்கிக் கொள்வீர்கள் என்னது? அது தொடக்கத்திலே ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்கணும். அது என்ன சொல்லியிருக்கணும்? வெஹிக்கிள் வித் ஏர் கண்டிஷனர் அது ஒர்க் பண்ணதுன்னு வைப்போமா அப்பவே கண்டிஷன் ஆன் as its doors and windows are closed. Both interior and exterior sides of the windows mirrors are clear. அவ்வளோத்துலேருந்து நீங்க என்ன விளங்கிக் கொள்வீங்களப்பா? அதாவது வெளியிலேயோ உள்ளுக்கோ சேச்சுரேட்டடா ஏர் இருக்கா அல்லது இல்லையா, அல்லது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% இல்லையா, ரெண்டு சைட்லேயே இன்டீரியர் மற்றது அவுட் சைட். இல்ல ஏன் கிளியரா இருக்கு, மொய்ஸ்டர் ஃபார்ம் ஆகையில. இப்ப என்ன செய்யணும், என்ன நடந்தது? சும்மா வெளியில சொன்னா தானே பேருந்தாங்கால ஸ்டேட்மெண்ட் புறவு வருவோம். என்ன செய்தவைய, என்ன நடந்தது? விண்டோவை கொஞ்ச நேரம் திறந்துட்டு திருப்ப மூடினேன். ஓகே. அப்ப இன்டீரியர் ஓகே. வந்து டியூ வந்து ஃபார்ம் ஆகுது. ரெண்டபடியா உள்ளான் இப்ப கொஞ்சம் ஒரு சேச்சுரேட்டட் கண்டிஷனுக்கு மாறிடுச்சு. அப்படித்தானே? என்ன என்றுதான் டி ஃபார்ம் ஆகிருக்கு. ரைட். இனி ஸ்டேட்மெண்ட் வருவோம். Outside air is saturated with water vapor before opening the window. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? அதாவது இதுல என்ன டேட்டா வச்சுக்கொண்டு அப்படி இருக்கோ இல்லையோன்ற முடிவுக்கு வாரீங்க. சொல்லுங்க பாப்போம். எதை வச்சு கொண்டு சொல்றீங்க பிள்ளையாண்டு? ஏன்னா வந்து விண்டோவை ஓபன் பண்ண முதலும் அந்த விண்டோஸ் ரெண்டு சைடும் கிளியரா தான் இருக்குது. அதாவது உள்ளான பெட்டி எங்களை தேவை, வெளியில இருந்த மிரர் அது கிளியரா தானே இருந்தது. என்ன ரெண்டபடியா அது என்ன சேச்சுரேட்டட் கேட்டகரி இல்லை. என்ன உள்ளான பெட்டி எங்களுக்கு தேவை, வெளியில அது கிளியரா தான் மிரர் இருந்தது. ரெண்டபடியா என்ன அது சேச்சுரேட்டட் கேட்டகரிக்கே இல்லை. அப்ப ஏ என்ற ஸ்டேட்மெண்ட் சரியா பிள்ளையா? சொல்லுங்க பிள்ளை. ஏ பிள்ளை. பிய பாப்போம். Relative humidity of the inside air is 100% after opening the window. அது என்ன மாதிரி? சரி. என் மாய்ஸ்டர் ஃபார்ம் ஆயிருக்கு என்ன ரெண்டபடியா அது சரி. அடுத்தது, the dew point of the air inside the vehicle is less than the temperature of the air inside the vehicle after opening the window. The dew point of the air inside the vehicle is less than. கன நேரம் சரி. ஒரு இடத்துல டியூ ஃபார்ம் ஆகிறதுக்கு அந்த இடத்துல இருக்கிற டெம்பரேச்சர் மட்டுமட்டா டியூவை விடுக்குவா. டியூ பாயிண்ட் பார்க்க கூட இருந்தாலா குறைய இருந்தாலா நிச்சயமா டியூ ஃபார்ம் ஆகும். குறைய இருந்தா குறைய இருந்தா தான் டியூ ஃபார்ம் ஆகும். இனி ஸ்டேட்மெண்ட் பாய்ச்சி படி சொல்லுங்க சரியா அப்படியாண்டு.
பிள்ளை டியூ பாயிண்ட்ல பார்க்க குறைய இருந்தா தான் டிஃபார்ம் ஆகும். அப்ப டியூ பாயிண்ட் தான் என்ன, காருக்குள்ள இருக்க டெம்பரேச்சர் கூட வேற இருக்கும். டியூஸ் வர ஃபார்ம் ஆயிருக்கு. இதுல சொல்லியிருக்கேன் என்ன, டியூ பாயிண்ட் ஆஃப் த ஏர் இன்சைட் இஸ் லெஸ் தேன் த டெம்பரேச்சர் ஆஃப் த என்று சொல்லியிருக்கேன். அப்படியே என்ன அது போல என்ன பி ஓன்லி என்ன. ஓகேயா, எல்லாம் ஜோதிச்சு பார்க்கணுமா? Right, அடுத்த ஓகே பார்ப்போம். சார். 5 conducting plates each with an area A kept in parallel in AR at a gap of D. If the first and fourth plates are joined using the conducting wire, what is the resultant capacity between X and Y? Right. இப்போ நாங்கள் இது முதல் கட்டம், இது என்னென்ன பேரலல் சீரிஸ் என்ற கேட்டகரிக்கு வேறுமென்றதை பற்றி முதல் கட்டம் பார்க்கணும். நாங்கள் இப்போ முதல் சும்மா இந்த எக்ஸ்ன்றது, அதாவது எக்ஸுக்கும் வைக்கும் இடையில ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணி இருக்கிற மாதிரி நாங்கள் ஒரு அசீவ் பண்ணிக்கொள்வோம். எக்ஸ் சைட் ஒரு பிளஸ் அண்டு வைப்போம். அப்போ இது பிளஸ், அடுத்த y பக்கம் மைனஸ். முதல் கட்டம் பார்த்தோம்னா இது இதோட சம்பந்தப்படுது, அப்படியே இது இங்க இதோட சம்பந்தப்படுது, இப்போ இது இங்க இதோட சம்பந்தப்படுது. அப்ப இது நெகட்டிவ் சைட். அப்ப இது ரெண்டுக்கும் இடையில ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வரப்போது, இங்க மைனஸ் இங்க பிளஸ், ரெண்டா இங்க மைனஸ் இங்க பிளஸ். அவ்வளவு ஓகேயா? இந்த கதை பேச்சை காணு, இவ்வளவு ஓகேயா இல்லையா? ஓகே சார். சரி, இனி இதை பற்றி நாங்க யோசிக்கல, இதை பற்றி பார்ப்போம். இப்ப இதுல சார்ஜ் வருமா வராதா? வருமண்டா இஞ்சால சைட் என்ன மாதிரி, இஞ்சால சைட் என்ன மாதிரி, அதை மட்டும் சொல்லுங்க பார்ப்போம், அதுக்கு ஒரு ஐடியாவை. சரி, முதல் சும்மா சொல் பார்ப்போம். இப்ப இது பேட்டரி சும்மா ஒரு 10 வோல்டேஜ் தான் வைப்போமே. இதுகின்ற பொட்டன்சியோட கொம்பே ஆவணிக்க இந்த பிளேட்டின் பொட்டன்சியல் என்ன மாதிரி இருக்கும், அதை வச்சு கொண்டப்ப இது என்ன மாதிரி சார்ஜ் ரெண்டு ஒரு இமேஜின் பண்ணுங்க பார்ப்போம். சரி, இதுகின்ற வோல்டேஜோட கொம்பே ஆவணிக்கு இது கூடவா குறையவா? இந்த வோல்டேஜோட கொம்பே ஆவணிக்க இது கூடவா குறையவா?
இது பாருங்க, இது பேட்டரியின பிளஸ் நான் பேட்டரியின பிளஸோட இது கனெக்ட் பண்ணி இருக்குது. இது சார்ஜ் ஆகிருக்குது, இது நெகட்டிவ் சைட். ரெண்டபடியா இதிலும் பார்க்க இதுக்கு வோல்டேஜ் குறைய. ஏன்? இதுல ஒரு கெப்பாசிட்டர் ஆக்ட் பண்ண போகுது இந்த ரெண்டு பிளேட்ஸும். இது பாசிட்டிவ் சைட், இது நெகட்டிவ் சைட். ரெண்டபடியா இதிலும் பார்க்க இது வோல்டேஜ் கொஞ்சம் குறைய. அதே வோல்டேஜ் தான் இது. அப்ப இந்த வோல்டேஜிலும் பார்க்க இது வோல்டேஜ் குறைய, ஆனா 0 இல்லையே. இதிலும் பார்க்க இது கூட. இப்ப சும்மா வைப்போம், இது ஒரு +10 வோல்டேஜ், இது ஒரு +6 வோல்டேஜ் மாதிரி. இப்ப இனி பார்த்தோம்னா இது ஒரு +10 வோல்டேஜ், இது ஒரு +6 வோல்டேஜ். இப்ப இதுக்கு பார்த்தோமா இருந்தா இதோட ஒப்படைக்க இது குறைஞ்ச வோல்டேஜும். ஏன் இதுல ஒரு சைட் பிளஸ் மற்ற சைட் மைனஸ் சார்ஜ் வரும். இது ஒரு ஐசோலேட்டட் பிளேட். அப்ப இது ஒரு +10, இது ஒரு +6 வோல்டேஜ். இது அது ரெண்டுக்கும் விடப்பட்ட ஒரு வோல்டேஜ் வரப்போகுது. சுமார் 8 வெப்பம். 8 வச்சா என்ன? இது கூடினது, இது குறைஞ்சது. அப்ப இஞ்சாலி சைட் நெகட்டிவ் சார்ஜும் இஞ்சாலி சைட் பிளஸ் சார்ஜும் இருக்க போகுது. இதுல இருக்கிற ஒரு -Q1 இது +Q1. அதே மாதிரி இதுவும் ஐசோலேட்டட். இது அப்ப இதுல இருக்கிற ஒரு -Q2 இங்க இருக்கிறது பிளஸ் அதை நான் மார்க் பண்ண விடுறேன். ஏனெண்டா அது இன்னும் இதுல இருக்கிற நெட் சார்ஜ் வந்து 0 தருவான். இவ்வளவு ஓகேயா? பிரச்சனை என்ன பிரச்சனை சொல்லுமா? பிரச்சனை இந்த பிளேட் இது பாக்குற பிரச்சனை சொல்லும். இல்லாட்டி அடுத்து அங்கே கண்டினியூ பண்ணு. சார் நடு பிளேட்ல என்னென்ன சார்ஜ் வருது? இதா ஓகே ரைட். சும்மா பேட்டரி வோல்டேஜ் எல்லாம் நான் மார்க் பண்ணி கொண்டு போறேன். இது 0 வோல்டேஜ், இது ஒரு +10 வோல்டேஜ்னு வைக்கிறேன். ரெண்டா இதுகின்ற வோல்டேஜும் +10 வோல்டேஜ். இது 0, இது 0 வோல்டேஜ். இது சும்மா நான் ஒரு V என்று வச்சிருந்தா இதுவும் V தான். என் வயரால கனெக்ட் பண்ணிடு. அவ்வளோ ஓகேயா? ஓகே சரி, இனி பாப்போம். இந்த V என்றது 10 பாக குறைஞ்சது. அது ஓகேயா? ஓகே சார். இந்த பிளேட்டை பார்ப்போம். இந்த பிளேட்டுக்கு இஞ்சால +10 வோல்டேஜ் இருக்குது. இந்த பிளேட்டுக்கு இஞ்சால V என்ற வோல்டேஜ் இருக்கு. ஆனா V என்றது 10 பிளஸ் வோல்டேஜ், ஆனா 10 பாக குறையும். அப்ப இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு விஷயம் கட்டிட்டு வர
2 பிளேட். இதுக்கு நான் ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணினா இந்தியால பிளஸ் சார்ஜ், இந்தியால மைனஸ் சார்ஜ் இருக்கு. இப்ப இடைக்க நான் ஒரு மெட்டலை கொண்டு வந்து வைக்கிறேன். வச்சா இது பிளஸ் இதுலயும் ஒரு மைனஸும், இந்தியால பிளஸும் வந்து இது ஒரு கெப்பாசிட்டர் ரெண்டு சீரிஸ் மாதிரி ஆட் பண்ண போச்சு. அது ஓமா இல்லையா ஜோதிச்சு பாருங்க. இடைக்க ரைட். இந்த விஷயம் இப்ப சொன்னது ஓகேயா இது? ஓகே சார். அப்ப சும்மா பொட்டன்சி ஜோதிச்சு பாருங்க. இது 0 வோல்டேஜ் வைப்போம், இது ஒரு 10 வோல்டேஜ் வைப்போம். இங்க பார்த்தா இதுல பிளஸ் 10 வோல்டேஜ், இது 0 வோல்டேஜ். அப்ப இது ரெண்டுக்கும் விடப்பட்ட ஒரு வோல்டேஜ் வரப்போகுது. இப்ப சரியா மிடில் வச்சிருந்தா அது 5 வோல்டேஜ் வரும். மற்றபடி என்ன ரெண்டுக்குமே விடப்பட்ட வோல்டேஜ் வரும். அவ்வளவு ஓகேயா? ஓகே சார். ரைட். அதே மாதிரி தான் நீங்க செய்யணும். இது நான் சொன்னதை வச்சு இருக்கா, நீங்களா இருக்க யோசிச்சு பாருங்க, இல்லாட்டி நான் சொல்ல. இந்த ஐடியா வச்சுக்கொண்டு இதுல இருக்கா நீங்களா யோசிச்சு பாருங்க, இல்லாட்டி நான் சொல்றேன். என்ன சொல்றதா? ஓகே சார். ரைட். அப்ப இப்படியே வச்சு நாங்க இனி அங்கால எங்களுக்கு ஒரு சீரிஸ் பரலோட ஒரு பேட்டர்ன் இருந்தா தான் நாங்க ஈக்குவல் கெப்பாசிட்டர் வந்து பார்க்கலாம். பொங்கல் ஏதோ ஒன்றுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஒரு சீரிஸ் பரலல் வர்ற மாதிரி நாங்கள் இதை மாடிஃபை பண்ணினா தான் நாங்க போய் அங்கால கண்டினியூ பண்ணுவோம். நான் இந்த பிளேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். எதற்கு இந்தியால பார்த்தோம்டா மைனஸ். இதுல சும்மா நம்பரை போட்டு விடுறேன்னா என்ன உங்களுக்கு மார்க் பண்ண சும்மா இருக்கும். இது ரோடல் போடும்.
முதல்ல இந்த பிளஸ் மார்க் பண்ணினா அப்ப 2வது பிளேட், அதோட இது ஒரு கெப்பாசிட்டி ஆட் பண்ண போது அது 1வது பிளேட். சேர்ந்து அது அப்படியே வந்து இந்த 4வது பிளேட், நாலாவது ரெண்டாவது பிளேட்டுக்கும் ஒன்றுக்கும் இடையில ஒரு கெப்பாசிட்டர், அது அப்படியே வயரால இதுக்கு கொடுத்திருக்கு 4வது பிளேட். சேர்ந்து 4க்கும் 5க்கும் இடையில கெப்பாசிட்டர் அப்படியே பேட்டரியின் மைனஸ். இது பேட்டரியின் மைனஸ், இதை மார்க் பண்ணி விடுவோம். ரெண்டாவது பேட்டரியின் பிளஸ். இனி 2வது பிளேட்ல இருந்து அப்படியே இந்த பிளேட் இன்னொரு விஷயம் வருது. 2வது என்ன இந்த இந்த பேட்டரியின் பிளஸ் விஷயத்துல இருந்து இது ஒரு கெப்பாசிட்டரை ஆட் பண்ண போகுது. ரெண்டாவது பிளேட், அடுத்தது 3வது பிளேட். சேர்ந்து 3வது பிளேட் மெட்ட பக்கம் திருப்பி அதுவும் 3 தான். அது சேர்ந்து என்ன 4வது பிளேட். இது நான் போடல பிளேட் நம்பர் இந்த மைனஸ் 5வது பிளேட். இது 4வது பிளேட். 4வது பிளேட் என்ன கனெக்ஷன் அங்க வந்து முடியும், இதுக்கு வந்து முடியும். சேர்ந்து அப்படியே 4க்கும் 5க்கும் இடையில ஏற்கனவே கீறி போட்டோம் அந்த விஷயம். இப்படி இருக்க பாருங்க, நாங்க கீறின சரியா பிள்ளையாண்டு. ஏண்டா இப்படியே வச்சு சீரிஸ் பேரலல் பார்க்க கஷ்டம். இப்படி கீறினா தான் சீரிஸ் பேரலல் பார்க்கலாம். குழப்பமா இருந்தா எதுல குழப்பமா இருக்குன்னு சொல்லுவாங்க. Okay, sir. இனி ஒரு இது அதான் கேப்புகள் எல்லாம் யூனிஃபார்ம் ஒன்றுடைய சி என்று வச்சு கொண்டு எழுதுவோம். பேருந்து அதுக்கு எப்சிலன் ஏஓடிய போட்டு விட்டா சரி. அப்போ ஒரு இதை சி என்று வைப்போம். அப்ப 2 சீரிஸ் என்றபடியா எவ்வளவு என்ன C/2 வரப்போகுது. இனி அந்த C/2வும் சியும் parallel. இதுக்கும் parallel.
parallel என்ன அப்படியே கூட்டுறது ரெண்டா 3c/2 வரும் அதுவுமே இனி ஆமாம் சார் 3c/2வும் இதுவும் சீரிஸ் என்ன தலைகளா போட்டு கூட்டுவோம் தலைகளா போட்டா என்ன 10 3c + 1/c ரெண்டு வரும் 3c/3 5 ஆகும் என்ன சரியே இப்ப எத்தனை 3 மற்ற எப்சிலன் ஓடி எத்தனை 4 ஆகுதுயா சரியா பாருங்க சரி சார் ரைட் Balance length of 75 centimeter accord when the resistors are connected as shown in the meter bridge. What is the balance length when the another R is connected parallel to R? Right. இப்ப முதல் சிச்சுவேஷன்ல இந்த R1 எவ்வளவா இருக்கும் முதல் தந்த டேட்டாவின் படி R1 எவ்வளவா இருக்கும் R/3 இருக்கும் R/3 இந்த லென்த் இதை போல இது 3 டைம்ஸ் என்றபடியா ரெசிஸ்டன்ஸ் இதை போல இது 3 டைம்ஸ் இதுதான் R என்றபடியா இது R/3 இப்ப இது இனி எவ்வளவா மாறிடும் என்னமா R/2 R/2 மாறிடும் இப்ப பேலன்ஸ் லென்த் என்னன்றதான் கேள்வி அப்ப இதுக்கு இதுன்ற ரேஷியோ இந்த லென்த் ரேஷியோ that 3:2 என்ற மாதிரி வரும் அதாவது ஓமே ஓம் சார் என்றா 5 பிரிச்சு 3 பாட் வர போகுது என்ன அப்படியே ஓம் சார் 5 பிரிச்சு 3 பாட்டுண்டா 100 5 பிரிச்சு 3 பாட் எவ்வளவு வரும் 60 சென்டிமீட்டர் சரியா யோசிக்கணுமா சரி சார் ரைட் அடுத்தது In the practical of determination of internal resistance of a cell using the potentiometer, a standard resistor of 5 ohm is used. Balance length take by closing and opening switch connected in standard resistor is 30 centimeter and 25 centimeter.
the value of internal resistor. இப்ப இந்த சுவிட்ச் ஓபன் பண்ணிருக்க அது உண்மையா எந்த பொட்டன்சியலுக்குரிய பேலன்ஸ் லென்த்தை நாங்க எடுக்கிறோம்? சுவிட்ச் ஆஃப் பண்ற சிச்சுவேஷன்ல நாங்க ஒரு பேலன்ஸ் லென்த் எடுக்கிறோம், அது உண்மையா எந்த பொட்டன்சியலுக்குரிய பேலன்ஸ் லென்த் எடுக்கிறோம்? முதல் இந்த செட்டப் ப்ராக்டிகல் செட்டப் டக்குனு ஞாபகத்துல வரும், இல்லை கீறக்கூடியதா இருக்கும், இல்லை அதுல ஏதாவது குழப்பம் இருக்கா கீறத்துல? எனக்கு முதல் பிரைமரி செட்டப் விடுங்க, செகண்டரி சர்க்கிட்டுக்கு இப்படித்தான் பெருமண்டு சொல்லிடுமா? டக்குனு சொல்லுங்க, அப்புறம் கீறுவோம். அது செகண்டரி சர்க்கிட்டுக்கு வர்றதை மட்டும் கீறுவோம் நாங்க. சொல்லுங்க டாக்டர் கண்ணன், நீங்க சொல்ல அதன்படி நான் கீறி கொண்டு வரேன். முதல் இன்னத்தை கீற சொல்லுங்க, நான் அதை கீறுறேன். வேந்து அதோட சீரியஸாக வரல கீற சொல்லுங்க, அதை நான் கீறுறேன். அப்படியே கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போவோம். சொல்லி கொண்டு வாங்க கண்ணன். குயிக்கா ஒரு செல் அதுக்கு parallel-ஆ வந்து ஒரு சுவிட்சும் வேரியபிள் ரெசிஸ்டரும் கனெக்ட் பண்ணணும். இங்க வேரியபிள் ரெசிஸ்டரை பற்றியா இங்க கதை போகுது? இல்ல சார். இங்க கிராஃப் கீற இல்லை, ரெண்டு டேட்டா அதை வச்சுக்கொண்டு இன்டர்னேஷன் காணணும். சரி, இதுல எந்த பார்ட் அப்படி பிரைமரி சர்க்கிட்டோட கனெக்ட் ஆக போகுது? இந்த பொட்டன்சியல் அப்படியே கம்பேர் பண்றோம். இது காமன் பாயிண்ட்டுக்கு வரும், இது அப்படியே கால்வனோமீட்டர் அந்த செட்டப்புக்கு வேலை போய் அப்படியே ஸ்லைடிங் கியருக்கு போகும். இப்போ இந்த சுவிட்ச் ஆஃப்ல இருந்தா என்ன, இந்த பேட்டரியின் இஎம்எஃப் தான் நாங்க பேலன்ஸ் பண்ண போறோம். அப்ப இந்த சுவிட்ச் ஒன்னுல இருக்க இதுக்குள்ள கரண்ட் பாஸ் பண்ண போகுது. அப்ப இந்த ரெண்டு டெர்மினல் கூட கூட பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் டிக்ரீஸ் ஆக போகுது. அதனால இந்த பேலன்ஸ்ல இருந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்ப கேள்வி வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் கேள்வி. இப்போ முதல் கட்டம் இந்த இ ப்ரொபோஷனல் டு அது 30 சென்டிமீட்டர். அடுத்த கட்டம் அதுக்குரிய வி ப்ரொபோஷனல் டு 25 சென்டிமீட்டர். கேள்வி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் கேள்வி. இப்ப நான் முதல் எழுதுறேன், அப்படி ஈல எழுதி கொண்டு வரேன். இ ப்ரொபோஷனல் டு 30 சென்டிமீட்டர். அடுத்த சிச்சுவேஷன்ல அது 25 சென்டிமீட்டர். இங்கால அந்த பொட்டன்சியல் டிஃபரண்ட போடுவோம். ஒன்றில் இந்த பேட்டரிக்கு நான் பாவிப்பேனா இருந்தா இ மைனஸ் ஐ இன்டு ஆர் என்று போடலாம், அல்லது இதுக்கு பாவிப்பேனா இருந்தா ஐ இன்டு இந்த ஆர் என்று போடலாம். நான் முதல் கட்டம்
ஐ இன்டு இது 5 ஓம் போடுறேன். இதுக்கு இ மைனஸ் ஐ இன்டு ஆர், அதாவது ஆர்னா இன்டர்ரேஷனா இ மைனஸ் ஐ இன்டு ஆர்னு போட்டாலும் சரிதான், ஐ இன்டு இந்த ரேஷன் போட்டாலும் சரிதான். நான் அப்போ ஐ இன்டு 5, அதாவது 5 ஐ என்று போட்டு விடுறேன். இந்த 5 வெட்டுப்பட இதில் 5, இது 6 வரும். இனி என்ன செய்து விடுறேன்டா, இதுக்கு கர்ச்சஸ் செகண்ட் லோவோ அல்லது இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு ஆரோ போடுறேன். ரெண்டா இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு அந்த 5 பிளஸ் சிமோலா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இ பை ஐ தான் என்ன, இங்க நாங்க ஆர் ரெண்டு கண்டு வச்சுக்கிறோம். ரெண்டா என்ன 5 பிளஸ் ஆர் தான் 6, அப்ப 6 எத்தனை பண்ணும். முதல் வோல்டேஜை லென்த்துக்கு பேலன்ஸ் பண்ணி எழுதினேன். அப்ப இ பை ஐ வருது. இனி இ பை ஐ என்றது என்ன, ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் சம், அதாவது 5 பிளஸ் ஆர் தான் இந்த இது 6. என்னுடைய சிமுலார் எத்தனை 1 ஓம். சரி என்ற பார்த்து சொல்லுங்க. ஓகேயா? எம்சிக்யூக்கு எஸ்ஏ கேள்வியில் மேலே எழுதப்படாது, அதில் தேவையில்லாம கணக்கு எழுதியில்லை. ஆனால் சொல்லுறேன், ஏண்டா திருப்பி பார்க்கறதுக்கு ரெக்கார்டிங் இருக்கக்கூடிய நான் கணக்க சொல்லி இல்லை. ஏண்டா சும்மா கணக்கில் எழுதி கொண்டு போனால் டைமுக்கு கேள்வி செய்து முடிக்க மாட்டேன். அதுக்குரிய ரூட்ல எம்சிக்யூ செய்தா தான் டைம் சரியா இருக்கும். இதுக்கும் பார்த்துட்டு ஆனால் குழப்பமா இருந்தால் சொல்லுங்க, நான் அது கழுவி காட்டுறேன். தேவையில்லை. என்ன மாதிரி பிரச்சனை, என்ன பிரச்சனை சொன்னா தான் எழுதி காட்டும். ஓகே சார். அடுத்தது ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட். முதல்ல நார்மல் சேட்டலைட்டுக்கு ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டுக்கு என்ன வித்தியாசம், எப்படி எப்படி இருந்தா அதோட ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் சொல்லுங்க பார்ப்போம். எப்படிப்பட்ட சேட்டலைட் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்னு சொல்லலாம். டக்குனு குயிக்கா சொல்லுவோம். சொல்லுங்க. ஏர்த்தை வந்து ரிவால்வ் பண்றதுக்கு 1 டே எடுக்கும். அது மட்டுமா அல்லது வேறையுமே சொல்லணும்? சொல்லுங்க அவன். இப்போ நான் காட்டின மாதிரி சுத்த அது ஆப்போசிட் டைரக்ஷன்லயோ அல்லது வேற ஏதோ ஒரு ஆக்சஸ்ல சுத்தினா ஏர்த் ரிலேட்டடா ஸ்டேஷனரியா இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்காது. ஏர்த் ரிலேட்டடா ஸ்டேஷனரியா இருக்கிற ஃபீலிங் இருக்கணும்டா என்ன, ஏர்த் எந்த ஆக்சிஸ் பற்றி ரொட்டேட் பண்ணுதோ அதே ஆக்சிஸ் பற்றி தான் ரொட்டேட் பண்ணணும், அதே ஆங்குலர் வெலோசிட்டியோட. ரொட்டேஷனல் ஆக்சிஸ் சேமா இருக்கணும். ஏர்த்தின் ஆங்குலர் வெலோசிட்டியும் சேட்டலைட்டின் ஆங்குலர் வெலோசிட்டியும் சேமா இருக்கணும். ஏன்னா ஆங்குலர் வெலோசிட்டி என்ன சொல்லோட நிப்பாட்டுறேன்டா என்ன, அதுல அது ஒரு வெக்டர் குவான்டிட்டி, அப்ப டைரக்ஷனும் இருக்குது, மேக்னிடியூட்டும் இருக்கு. சரியா? அப்ப ஆக்சிஸும் சேம், மற்ற ஆங்குலர் வெலோசிட்டியும் சேம் பண்ணா என்ன, ஏர்த் ரிலேட்டடா எப்பவுமே ஸ்டேஷனரியா இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்னு சொல்றோம்.
ரெண்டா அது இந்த ஓபிட்டல் ரேடியஸ் இந்த ரேடியஸ்லயும் நாங்க பார்க் பண்ணலாமா அல்லது ஒரு பர்டிகுலர் ரேடியஸ் மட்டும்தான் பாசிபிளா ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்டுக்கு? ஞாபகத்துல இருந்தா சொல்லணும், இல்லை டக்குன்னு அதுக்குரிய ஈக்குவேஷனை யோசிச்சு பார்த்தா அப்படி வேற முடியாது. சரி, நாங்கள் இருக்க ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் எழுதும். ஃபோர்ஸ் பார்த்தோம்னா என்ன? ஜி எம் ஓவர் ஆர் ஸ்கொயர் is equal to m into r omega squared. அப்ப ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் என்ன? ஒமேகாவுக்கு ஒரு ஃபிக்ஸ் வேல்யூ. சேட்டலைட் என்ன மேஸ் பட்டு போயிட்டு ரெண்டபடி ஆருக்குமே என்ன ஒரு ஃபிக்ஸ் வேல்யூ தான் இருக்கும். வேறு வேல்யூ வரையிலார். ஏன் ஜி சும்மாவே ஒரு கன்சர்ன், எர்த்தின் மேஸ் ஒரு கன்சர்ன். ரெண்டபடியா என்ன பர்டிகுலர் ஒபிட் மட்டும் தான் பாசிபிள். இப்போ கேள்வி என்ன சொல்லியிருக்கு? ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் ஆஃப் mass m moves in a circular path with radius r. What should be the radius of the path for the satellite of mass 2m to rotate twice around the earth? இந்த கேள்வியை பார்த்தால ஒமேகா கன்சர்ன் இல்லையே, அதுக்கு ஒமேகா சேஞ்ச் ஆகுது இல்லை. அப்ப மேஸை பற்றி எங்களுக்கு தேவையில்லை, ஏன் அது மேத்ஸ் வெட்டுப்பட்டு போற விஷயம். அப்ப இந்த ட்வைஸ் அரவுண்ட் த எர்த்ன்றதான் அப்ப எங்களுக்கு தேவையான டேட்டா. அப்ப முதல் கேஸ் சுத்துறதுக்கு ஒரு நாள் எடுக்குது. இந்த கேஸ்ல அப்ப சுத்துறதுக்கான டைம் என்ன, அதை வச்சுக்கொண்டு அப்ப ரேடியஸ் என்ன இந்த அடிப்படையில பார்ப்போம். இப்போ முதல் கட்டம் பீரியட் ஆஃப் டைமுக்கும் ஆருக்கும் இடையில ரிலேஷன் பார்த்தோமா இருந்தா t = 2π over ஒமேகா. அப்ப இன்னும் 2π கன்சர்ன் இது கட்டம். அப்ப மேல ஒமேகா வந்தா கீழே t வர போகுது. அப்ப என்ன t² ப்ரொபோர்ஷனல் டு r³ பட்ட கேட்டகரியே வர போகுது. இப்ப t பார்த்தோமா இருந்தா டபுள் ஆகுது, அரைவாசியா போகுது. t அரைவாசியாக டபுள் ஆகுது, அரைவாசியாகுது. அரைவாசி ஆகுது. அப்ப t² காவாசியா போகுது. அதாவது r³ காவாசி ஆகுது. அதுவுமா t அரைவாசி ஆகுது, t² காவாசி ஆகுது 1/4. எனக்கு r³ பற்றி தான் இங்கே ப்ரொபோஷனல். அப்ப r³ வந்து 1/4 ஆகுது. அப்ப r பார்த்தமா இருந்தா ஏதோ r into 1/4 1/3. என்ன விட இருக்கு? விட இருக்கா இல்லையா? ரெண்டாவது ஆன்சர். 2. என்ன சரி, ஓகே ஓகே சார். ஓகே. இன்றைய காணும் அடுத்தவே அப்படி பேப்பர் கண்டினியூ பண்ண போறீங்க அப்படியே. சரி, எத்தனை MCQ சரி வந்தது? சும்மா ஒவ்வொருத்தர் சொல்லுங்க பாப்போம். திருத்தில சார். மிச்சாக்கள்
இருக்கேங்க சார். சரியா இதோ சரி இன்னும் அடுத்த கிளாஸ் கண்டினியூ பாக்குறேன்னா பாப்போம். இதோ கூட இருப்போமா? ரைட். இப்ப இதோட நிப்பாடுவோம். வளமையா இப்ப வியாழனில் எடுக்குனாங்க என்ன ஆமாம் சார். திங்கள் செவ்வாயோட மெயின் பாடங்கள் முடியுதாக்குமா அப்படியே? ஆமாம் சார். வியாழன் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இது உங்களோட விருப்பம். எதுக்கும் இருக்கா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. வியாழன் எடுக்கலாமா இல்லையான்னு போயிட்டு வியாழன் சொன்னாலே ஓகே. சரியா? ஓகே ஓகே. சார். ஓகே தேங்க்யூ சார். ஓகே ஓகே தேங்க்யூ சார். ஓகே ஓகே